வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றும் ஒரு வணக்கம் தானட நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைய தினம் வணக்கம் தானட நிகழ்ச்சி மூலமாக உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய வேலனை தீவுக்கு தான். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தெற்கு புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த வேலனை தீவு. அதில் இருக்கக்கூடிய வேலனை கிராமத்துக்கு தான் இன்றைய தினம் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலேயே நிறைய பிரிவுகள் காணப்படுகிறது. குறிப்பாக பாடசாலைகளாக இருக்கட்டும் அல்லது கிராம சேவக பிரிவுகளாக இருக்கட்டும் பெருமளவான தொகைகளை கொண்டு காணப்படுகிறது. ஆனால் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமமாகவே இந்த கிராமம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பாதிரிகளாக இருந்தால் சரவணைக்கும் மண்கும்பானுக்கும் இடைப்பட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்டிருக்கக்கூடியதாக இந்த வேலனை கிராமம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் இந்த வேலனை கிராமத்தினுடைய தெற்கு பகுதியை பாதிரிகளாக இருந்தால் 7 கிராம அலுவலகர் பிரிவு காணப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, மத்திய என்று சொல்லி 7 கிராம அலுவலகர் பிரிவு காணப்படுகிறது. இது வேலனை பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்டதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த கிராமத்திலே என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கிறது, இந்த கிராமத்தினுடைய சிறப்பம்சம் என்ன, இங்க இருக்கக்கூடிய வளங்கள் என்ன, அது சார்ந்து பயனளிக்கக்கூடிய விடயங்கள் என்ன, ஆலயங்கள் எப்படி இருக்கிறது, ஆலயங்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், புதுசாக மாறிய விடயங்கள் எல்லாவற்றையும் நிகழ்ச்சியினூடாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு இன்றைய நாள் முழுக்க நிகழ்ச்சியோடு நீங்களும் நாங்களுமாக பயணிக்க வேண்டும். நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மட்டும் பயணிக்க கூடாது இல்லையா, உங்களையும் இணைத்துக் கொண்டு பயணித்தால் தான் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எனவே உங்களுக்கான தேடலில் நாங்களும் இணைந்து உதவி செய்திருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம்.
பிரதேசத்தை பார்த்து விடம் இருக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள் மட்டுமல்லாது சுவாரஸ்யமான பல தகவல்களையும் நிகழ்ச்சியூடாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வேலணை என்று சொல்லக்கூடிய உடனடியாக எங்களுக்கு முருகனுடைய ஞாபகம் தான் வரும், வேல் என்று சொல்லி. இந்த வேலணை என்று சொல்லி ஏன் பெயர் வந்தது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்க ஒரு சில பொதுவான கருத்துக்களும் நிலவக்கூடியதாக இருக்கிறது. வேல் அணைந்த இடமாக இந்த பிரதேசம் திகழ்வதனால் வேலணை என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்றும், இந்த பிரதேசத்தில் முருகருக்கு அதிகளவான அங்கீகாரம் வழங்கப்படுவதனால் வேல் இணைந்த இடமாகவும் வேலணை என்று பெயர் பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது வேலன் என்றொரு தலைவன் இந்த பிரதேசத்தை நிர்வகித்து வந்ததனால் வேலணை என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்று சொல்லி பல வகையான பொதுவான கருத்துக்கள் நிலவக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலே வேலணையினுடைய முன்னைய குடிசன வளர்ச்சியை பார்த்தீர்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலேயே மிக முக்கியமான பங்களிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 1990ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே இந்த பிரதேசத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் மிகவும் குறைந்தளவாகவே காணப்படுகிறது. சுமார் 2,000க்கு உட்பட்ட மக்கள் தொகையை இந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது சார்ந்த விடயங்கள் மட்டுமல்லாது தகவல்களையும் நிகழ்ச்சியோடு தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம், வாருங்கள். வேலணை என்று பெயர் பெற காரணம், இங்கு வேல் ஒதுங்கியதாக ஐதீகம் கூறுகின்றது. வேலணை பிரதேசத்தை பார்த்து வேண்டும் இருக்கின்ற நேரத்துல நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஆலயங்களை பொறுத்த மட்டிலே இந்த வேலணை பிரதேசத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கிட்டத்தட்ட 60 ஆலயங்களுக்கு மேற்பட்ட ஆலயங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் மிக முக்கியமான ஆலயமாக இந்த தெற்கு பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே வேலணை சிற்பனை முருகர் ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பெருங்குளத்தூர் முத்துமாரியம்மன் ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆலயங்கள் மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆலயங்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக தர காத்திருக்கின்றோம். என்றால் எல்லா ஆலயங்களையும் ஒட்டுமொத்தமாக இந்த மணி நேரத்துக்குள் தர முடியாது இல்லையா? அதனால் எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஆலயங்களையும் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆலயங்கள் சார்ந்த விடயங்களையும் அதனுடைய புராண கதைகள், இந்த மக்கள் கூறி அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக தர காத்திருக்கின்றோம். கோயிலின் வரலாறு கட்டமாதனால் இந்த அம்மனை கண்டெடுக்கப்பட்டு அவருடைய இடங்களுக்கெல்லாம் கொண்டு திருப்பி கொண்டு வந்து இந்த கோயிலடியில் வைத்துட்டு அவர் அதை தூக்கியெல்லாம் போயிடுச்சு. இதுதான் உண்மையான வரலாறு. இது காலங்காலமாக இது நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட வரலாறு இது. அதன் பிறகு திருப்பி 2010ஆம் ஆண்டு இப்போ கடைசியில் கும்பாசம் இந்த கோவில் நடைபெற்றது. கும்பாசத்துக்கு பின்னால் பிறகு திருப்பி எஸ்பி சாமியின் தலைமையில் இந்த பொதுமக்களின் காசுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இந்த கட்டிடம் பல விரிவாக நன்றாக அமைக்கப்பட்டது. அப்படியே நடந்து கொண்டு இப்பொழுது இருக்கிறது.
வீரணையில் வாழ்ந்த கட்டமாதனால் கண்டெடுக்கப்பட்ட பெருங்குளம் முத்துமாரி அம்மனை ஒரு மரகணலிலே வைத்து ஆதரித்து அதன் பின்பு ஊர் மக்களால் சேர்ந்து பெரிய ஒரு கொட்டில் ஒன்று போட்டு அதை இன்று வளர்ச்சி பாதைகளை இன்று ஆலயம் மிளர்வதற்கு இந்த ஊர் மக்களுடைய பங்களிப்பும் புலம்பெயர்ந்தவர்களால் அளிக்கப்பட்ட பங்களிப்பினால் இந்த ஆலயம் இன்று சிறப்பாக இருப்பதற்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வீரணைமாள் மக்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி கும்பாசம் நடக்கின்ற காலைக்கு கும்பாச வெளியீடுகள் மலர் வெளியீடுகள் என்று பல வெளியீடுகளை செய்து இந்த ஆலயத்தின் சிறப்பை புலம்பெயர்ந்த அனைத்து நாடுகளுக்கும் இதை அனுப்பியுள்ளோம். ஆகவே இந்த ஆலயம் தோன்றுவதற்கு உறுதுணையாக செயல்பட்ட புலம்பெயர் வாழ் மக்களுக்கும் வீரனை வாழ் மக்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த ஆலயம் மீண்டும் மீண்டும் சிறப்புற வேண்டுமென்றால் உங்கள் புலம்பெயர் வாழ் மக்களுடைய பங்களிப்பு தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும். இந்த அம்மாளுடைய புதுமைகளை பற்றி சிலதை சொல்ல வேண்டுமானால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சில பேருக்கு அம்மாளுக்கு வந்து நேர்த்தி கடத்தம் வைத்து சென்ற பொழுது குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் இங்கே மீண்டும் வந்து ஆலயத்தினுடைய அம்மாளுக்கு பூஜை செய்யும் பொழுது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அம்மாளுக்கு தேர்வடம் தேவை என்று நாம் யோகிச்சென்று நிர்வாகம் இருக்கும் பொழுது சப்பரம் கட்டி முடிந்த பிற்பாடு சப்பரத்துக்கு கடலிலே ஒரு பெரிய வடம் ஒன்று மிதந்து வந்ததை வாய் பேசாத 2 பேர் அதை எடுத்து இந்த ஆலயத்தில் ஒப்படைத்து அவர்களை இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகம் பாராட்டினதையும் பத்திரிகைகளிலும் நாங்கள் செய்தியாக பிரயோகித்திருக்கின்றோம். இப்படியால் ஒன்றல்ல ரெண்டல்ல பல புதுமைகள் இந்த ஆலயத்திலே இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் இத்தருணத்திலே நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நமது பிரதேசத்தில் பலதரப்பட்ட கோயில்கள் இங்கு இருக்கின்றன. அதில் மிகவும் பிரசித்தமான கோயில்கள் ஆவன வேலணை பெருங்குளத்து முத்துமாரியம்மன் கோயில், சிற்பனை முருகன் கோயில், துறையூர் ஐயனார் கோயில், மகாமேரியம்மன் கோயில், அப்படி பலதரப்பட்ட கோயில்கள் இங்கு இருந்து அவர்கள் எமது சைவத்தை வாழ வைப்பதற்காக பல வழிமுறைகளை செய்து நெறிப்படுத்தி கொண்டு எமது மக்களின் அருளாட்சிக்கு அருள் புரிவதாக உள்ளன. ஆகவே எம் புலம்பெயர் மக்களே, உங்கள் ஆலயம் உண்மையில் எடுத்துக்கொண்டால் பெருங்குளத்து ஆலயத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது பல அற்புதங்களை செய்த ஒரு ஆலயம். இவ்வாலயம் ஒரு குடிசையாக இருந்து இன்று பெரிய ஒரு கோயிலாக உருவாவதற்கு இங்குள்ள மக்களும் புலம்பெயர் வாழ் மக்களும் காரணம் என்பதை நாம் மறப்பதற்கில்லை. ஆகவே எமது பெருங்குளத்து முத்துமாரியம்மன் பார சிந்தங்களை நாம் பணிந்து கொண்டு முதற்கண்ணாக இங்கே நடந்த சில அதிசயங்கள், இங்கே நாம் இக்கோயில் உண்மையிலேயே திருப்பணி துவங்க முடிக்கும் பொழுது இத்திருப்பணி எப்படி முடியுமோ என்று எமது அப்பொழுது இருந்த சாமி ஐயா அவர்கள் இருந்த பொழுது கனவிலே தோன்றி இக்கோயில் சிறப்பாக நடைபெறும், நீங்கள் அதை துவங்குங்கள் என்று சொன்னதாக அவர் நேரடியாக சொன்னார். அத்துடன் இந்த கோயில் திருப்பணி துவங்கி கொண்டு நடந்து பெற்று கொண்டு இருக்கும் பொழுது கோயிலுக்கு உண்மையிலே ஒரு வடம் இல்லாத குறை ஒரு பெரிய குறையாக இருந்தது. அதை நாம் இங்கே கதைத்து கொண்டு இன்னொரு கோயிலில் இருந்து வடத்தை எடுப்போம் என்று நிர்வாகம் தீர்மானித்து இருந்த பொழுது சப்பர திருவிழா அன்று சாட்டி கடற்கரையில் ஒரு வடம் மிதந்து வந்த பொழுது அதை இரு வாய் பேசாத அவர்கள் மீனவர்கள் எடுத்து எமது கோயில்களுக்கு கொண்டு தந்து உண்மையிலே எமது அம்மனின் அருளாட்சியை உலக பறைசாற்றினார்கள். மற்றும் இத்திருப்பதியில் எத்தனையோ பெண்களுக்கு மகப்பேற்று இல்லாத குறை இருந்த பொழுது அவர்கள் அம்மனிடம் காணிக்கை வைத்து அவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் அவர்களை நேரடியாக வந்து தமக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த கண்டு உறுதிப்படுத்தி கொண்டு கோயிலுக்கு பலதரப்பட்ட திருப்பணிகளை செய்து வருகின்றார்கள்.
திரு கந்தசாமி அண்ணா அவர்களும் அவரும் ஒரு நேர்த்தியை வைத்து அம்மனுக்கு ஒரு சிலையை வடிவமைத்து கொடுத்தார். அதைவிட இங்கே பலதரப்பட்ட அற்புதங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்த பெருங்குளத்து முத்தியாமின் கோயில் இன்னும் ஒரு அதிசயம் இருக்கின்றது. இந்த கோயிலை யார் வந்தும் தகாத செயலையோ அல்லது தகாத வார்த்தைகள் கோயில் உள்வீதிக்கில் வைத்து கதைத்தால் அவர்கள் அடுத்த ஆண்டு இத்திருவிழாவுக்கு சமூகம் தர முடியாத ஒரு இறைவனின் அருள் காட்சியும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இந்த தீவகத்தின் குல தெய்வமாகவும் எல்லோராலும் ஏற்கப்பட்டு எங்கெங்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அனைவரும் அந்தந்த காலங்களில் திருவிழாக்கோ ஒரு புது விசேஷங்களுக்கோ வந்தால் இந்த கோயிலுக்கு வராமல் போவதில்லை. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த புதுமை வாய்ந்த கோயில். இதில் சில புதுமைகள் பல நடந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் காணாது. இருந்தாலும் இதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது சிறு கோயில் கோட்டிலாக இருந்து இப்போது பெரிய அளவில் சாமி ஐயாவின் தலைமையில் ஓரளவுக்கு பெரிய அளவு கோயிலாக கட்டப்பட்டு வந்துள்ளது. இதில் அனைத்து அடியவர்களின் பங்களிப்பு நிறைய உண்டு. முக்கியமாக புலம்பெயர் மக்களால் இதெல்லாம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இன்னும் நிறைய திருப்பணிகள் இருக்கின்றன. தீர்த்தக்கேணி, மோர்த்தொந்தல், அன்னதான மடம், இப்படி நிறைய தேவைகள் இருக்கின்றன. இதேபோல் புலம்பெயரில் வாழும் மக்கள் செய்து இந்த கோயிலின் சிறப்பை இன்னும் சிறப்பிக்க வேண்டி உங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த கோயிலில் நான் தான் மேனேஜராக கடமை செய்கின்றேன். அதேபோல் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன, நிறைய வேலை திட்டங்கள் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் செய்து அம்மன் அருளை பெற்று எல்லாரும் வளமாகவும் சிறப்பாகவும் சீரோடும் வாழ வாழ்த்துகின்றேன். சிப்பனை முருகன் கோயிலை எடுத்துக்கொண்டால் அங்கே பல அற்புதங்களை செய்த வண்ணம் அங்கே முருகன் காட்சியளித்து கொண்டுள்ளார். முருகன் கனவில் தோன்றி பல பேர் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது முருகன் தேர்மூட்டியில் அவர் கனவில் நின்ற பொழுதும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. ஆனால் அவர்கள் அங்கே சென்று பார்த்த பொழுது அந்த தேர்மூட்டியில் யாருமே இல்லை. இப்பொழுது அந்த கோயிலை 108 அடி உயரமான ராஜகோபுரம் கட்டப்பட்டு வருகின்றது என்பதை எல்லோரும் அறிவீர்கள். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலே இக்கோயில்களை இடித்து கொண்டு வரும் பொழுது எமது முடிப்புள்ளையார் ஆலயமான அது கற்பக கிரகத்தை உடைக்க சென்ற பொழுது அங்கே இருந்த புள்ளையார் மறைந்து முடி மட்டும் தெரிந்த அதிசய வரலாறும் எமது கிராமத்தில் தான் நடந்துள்ளது. அதைவிட அக்கிராமத்தில் உள்ளோர் இப்பொழுதும் அந்த இடத்தில் நீங்கள் போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர்கள் சைவ மரபு போன்று தமது சைவ பெரியத்தில் தான் அத்திரு கோயில்களை வழிநடத்தி வருகின்றார்கள். மகாமேரியம்மன் கோயிலை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இன்றும் தனியார் கோயில்களாக அக்கோயிலை திறம்பட நிர்வகித்தும் திறம்பட செயல்படுத்தியும் வருகின்றார்கள். அங்கேயும் பல அற்புதங்கள் நடந்த வண்ணம் உள்ளன. உதாரணமாக அவர்களில் உண்மையிலேயே இங்கே பசுவதை என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த திருவிழாவை ஒரு திறம்பட எடுத்து அவர்கள் கனவில் தோன்றி கோமாதாவைக்கு ஒரு திருவிழா செய்ய வேண்டும் என்று கனவில் தோன்றி சொன்னபடியால் அவர்கள் அந்த கோமாதா திருவிழாவையும் செய்து வருகின்றார்கள். செய்து வரும் பொழுது அவர்களுக்கு பல அற்புதங்கள் பாலித்த வண்ணம் மகாமேரியம்மன் இருக்கின்றார். வேலனை ஊரினிலே பல அற்புதங்களை செய்து வரும் வேறு என்னும் பல கோயில்கள் உள்ளன. முக்கியமாக வேலனை தெற்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள முக்கிய கோயில்களை பற்றி இப்போ நாம் கூறியுள்ளோம். இதைவிட ஒரு முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும். அந்த காலத்திலே இந்த கோயில்களுக்கு விளக்கு வைப்பதற்கு எண்ணெய் இல்லாத காலத்தில் ஒரு அன்பர் தான் அதை திறம்பட செய்து வந்தார். அவர் அந்த காலத்திலே விளக்கு வைக்கும் பொழுது அப்போ இறைவன் கனவில் தோன்றி சொன்னினாராம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உனக்கு அதுக்குரிய வழிவகையை நான் செய்து தருவேன் என்று. அந்த குடும்பம் இப்பிரதேசத்தில் தான் வாழ்ந்து வருகின்றனர். அப்படிப்பட்ட பல அதிசயங்களை கொண்ட எமது மண்ணில்
நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே புலம்பெயர் வாழ் உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாம் கோயில்களை மட்டும் கட்டினால் பத்தாது, அக்கோயில்களை ஆகம முறைப்படியும் செயல்படுத்தி வர வேண்டும். அதைவிட எமது சைவம் இப்பொழுது என்னென்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எமது சமயம் எல்லா பக்கத்தாலேயும் சில பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்து வருகின்றது. அதுக்குரிய நடவடிக்கையாக நாங்கள் அறநெறி பாடசாலையை ஒன்றை உருவாக்கி இத்தீவகத்திலே எமது வேலனை பிரதேசத்திலே நடத்த வேண்டும் என்று உங்கள் அன்பால் கேட்டுக்கொண்டு, உங்கள் உதவிக்கரம் மக்களுக்கு என்றும் தேவை. பிரதேசத்தினுடைய பாடசாலைகள் கிட்டத்தட்ட 70 பாடசாலைகளுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் இந்த வேலனை பிரதேசத்திலே காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீர்களாக இருந்தால் அதிலும் வேலனை மத்திய கல்லூரி தரம் 12 வரை, அதாவது உயர்தரம் வரை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் பின்தங்கிய கிராமமாக இருந்தாலும் இந்த கல்வி நடவடிக்கைகளுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்க இருக்கக்கூடிய பாடசாலைகளினுடைய கட்டமைப்புகள் அது சார்ந்த விடயங்களையும் பெற காத்திருக்கின்றோம். உள்ளே சென்று காண்பிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறதால இந்த பாடசாலைகளினுடைய கட்டமைப்புகளை நிகழ்ச்சியின் வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம், அதாவது ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா வைத்தியசாலைக்கு போறது வழக்கம். அந்த வைத்தியசாலை இந்த பிரதேசத்திலே சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முன்னைய காலங்களிலேயே பெருமளவான வசதிகள் இல்லாத ஒரு நிலை காணப்பட்ட போதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய வைத்தியசாலையை பார்த்தீர்களாக இருந்தால் தரம் உயர்த்தப்பட்டு மக்களுக்கு பெரிதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே அந்த வைத்தியசாலை சம்பந்தமான காட்சிகளையும் அது சம்பந்தமான விடயங்களையும் தருகின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பிரதான தொழில் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விவசாயம் மிக முக்கியமான தொழிலாக இருக்கிறது. இந்த விவசாயத்தை பொறுத்த மட்டும் நெற்பயிற்சியை தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இந்த புகையிலை உற்பத்தி. புகையிலை உற்பத்தி மூலமாக நிறைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பிரதேசமாக, ஒரு கிராமமாக இந்த கிராமம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை விடுத்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தோட்ட உற்பத்திகளும் இந்த பிரதேசத்திலே சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த பிரதேசத்திலே அதிக அளவான தென்னை மரங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பனை மரங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. பனை எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து என்று சொல்லலாம். பனை மூலமாக நிறைய உற்பத்திகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த பனையை வைத்துக் கொண்டு நிறைய உற்பத்திகளையும் தயாரிக்கக்கூடியதாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. சும்மா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த புட்டெல்லாம் அவிப்பாங்க இல்லையா, அந்த புட்டை அவிக்கிறதுக்கு நீர்த்துப்பட்டி தயாரிக்கிறது. அதே போன்று இந்த பனை மரத்தினுடைய சிலாகை எடுத்து அதனுடைய தண்டை எடுத்து வீடுகளுக்கு குறை மேய்வதற்கு பயன்படுத்துவது. அது மட்டுமல்லாது இந்த ஓலைகளை பயன்படுத்தி நிறைய பொருட்கள் உபகரணங்களை செய்வது. இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த பனை மரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவே இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய உற்பத்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தாயகத்தை பொறுத்த மட்டிலே. எனவே இந்த பனை வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறது. அது இங்கே அவ்வளவு செழிப்பாக காணப்படுகிறது. எனவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வேலனை பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய பிரதேசத்தை பாருங்கள், எவ்வளவு இயற்கை அழகு கொஞ்சம் கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது என்பதையும் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க போகேக்க எப்படி இருந்த இந்த ஊர் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு பயனை தரக்கூடிய மாதிரி, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி, அதே நேரத்துல இன்னும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். மழையை நம்பித்தான் நமது பிரதேசம் இருக்குது என்பதை இந்த இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். என்னாவது பணப்பயிராக எமது மக்கள் அந்த 3-4 மாதத்தை நம்பி புயலைத்தான் உற்பத்தி செய்கிறார்கள். அந்த உற்பத்தி முடிந்தவுடன் மாற்றுப்பயிர் செய்வதற்கான சூழ்நிலையிலே எமது மண் வளமும் நீர் வளமும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதனாலே எமது மக்கள் நீர்வளத்தை தேக்குவதற்கு ஆன பங்களிப்பை இந்த கமத்தொழில் திணைக்களம் முன்வந்து செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இரண்டாவதாக இந்த பணப்பயிராண்டு புயலையை அரசாங்கம் இப்போது தடை செய்வதென்ற நோக்கமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றது. அது இடம்பெறுமானால் எமது மக்கள் கடுமையான துன்ப துயரங்களுக்கு ஆளாக வேண்டி வரும். காரணம், ஏனைய பயிர்களுக்கு நீர்வளம் போதாது என்பதை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றோம். காரணம் என்றால் 3 மாத காலம்தான் அந்த கிணத்து நீர் நன்னீராக ஓரளவுக்கு நன்னீராக இருக்கின்றபடியாகத்தான் அந்த 3-4 மாத பயிராக அந்த புயலையைத்தான் நம்பி எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் இதுக்கான மாற்று வழியை அரசாங்கம் கண்டறிந்து அந்த மாற்று வழியினுடைய மூலம் மக்களுக்கான மாற்று பயிரை செய்வதற்கான ஊக்குவிப்பை அரசாங்கம் முன்வந்த பிற்பாடு தான் இந்த பணப்பயிராக மக்கள் நம்பி இருக்கின்ற இந்த புயலையை தடை செய்வதற்கு முன்வர வருவது நல்லதென்று எம்மை பொறுத்தளவிலே நாம் சொல்லுகின்றேன். விவசாயி என்ற முறையிலே நான் கூறுகின்றேன். அடுத்தது, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்பதற்கு அரசாங்கத்தினால் என்ன திட்டத்தை முன்வைத்து செயல்பட போகின்றார்களோ அந்த திட்டத்துக்கு மக்களை நீங்கள் ஈர்ந்து கொண்டு வந்து அந்த திட்டத்துக்கு நீங்கள் உள்வாங்கி செயல்படுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். விவசாய திணைக்களம் ஊடாகவோ ஏனைய திணைக்களத்தின் ஊடாகவோ நீங்கள் இதுக்கு மாற்றுப்பயிராக இன்ன பயிர்களை உற்பத்தி செய்யுங்கள், இதுக்கான ஊக்குவிப்புகளை திணைக்களத்தினூடாக செய்யும் பொழுது அந்த மக்கள் அதுக்கு முன்வந்து செயல்பட ஏதுவாக இருக்கும் என்று எமது கருத்து. இந்த கருத்துக்களில் நீங்கள் செய்யுமடுத்து செயல்படுவீர்களானால் இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற விவசாய மக்களும் முன்மாதிரியான திட்டத்துக்கு முன்வருவார்கள் என்று நாம் எண்ணுகின்றோம். மழை நீரை நம்பி வாழுகின்ற மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய உதவியும் நீர்வளம் குன்றாமல் இருப்பதற்கான பங்களிப்பும் இந்த குளங்களை ஆழமாக்கி தொடர்ந்தும் ஆழமாக்கி நீர்வளத்தை தேக்கி செயல்படுவதற்கு திணைக்களம் முன்வருமானால் அது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் எண்ணுகிறோம்.
இங்கு குடிநீர் பிரச்சனைகளும் வீதி பிரச்சனைகளும் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இங்கு வாழும் மக்கள் அனைவரும் சாட்டி நீரையே நம்பி உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது சாட்டி நீர் ஆனது அளவுக்கு அதிகமாக எடுப்பதனால் அது சாட்டி நீர் கிணறுகள் கிட்டத்தட்ட ஒரு 13 கிணறுகள் உவர்நீர் கிணறாக மாறியுள்ளதாக பிரதேச செயலக தகவல்கள் கூறுகின்றன. மற்றும் இத்தண்ணி முந்தி கணவர் இருந்த பொழுது பாரிய கிணறுகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது என்னவென்றால் அந்த கிணறுகள் எல்லாம் புலம்பெயர் உறவுகள் இந்நாட்டை விட்டு தமது வாழ்வாதாரத்துக்காகவும் யுத்த காரணத்துக்காகவும் புலம்பெயர்ந்ததனால் கிணறுகள் தூர்வேறாமல் கவனிப்பேரட்டு கிடப்பதனாலும் மற்றும் எமது மக்கள் சாட்டி நீர் தான் சாட்டி நீரை குடித்து தான் வாழ்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளதாலும் இங்கே குடிநீர் பிரச்சனையானது ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது. ஆகவே புலம்பெயர் உறவுகளே, இந்த குடிநீர் பிரச்சனைக்கு முக்கியமாக நாம் ஒரு தீர்வு ஆக வேண்டும். நாம் இங்கே இருக்கும் அரச திணைக்களாக இருக்கட்டும், அரச சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். ஆனால் அது ஒரு நன்மை என்று பார்க்கும் பொழுது அது பழையபடியே பூச்சியத்து தான் வந்து முடிகின்றது. ஆகவே மக்களுக்கு இப்போ முக்கியமாக தேவை உள்ளது குடிநீர் பிரச்சனை. குடிநீர் இல்லாததனால் கன குடும்பங்கள், உதாரணமாக வருடத்துக்கு 5-6 குடும்பங்கள் இங்கிருந்து பழையபடி இடம்பெயர்ந்து யாழ் மாவட்டத்துக்கும் பிற மாவட்டத்துக்கும் சென்ற வண்ணம் தான் உள்ளார்கள். அரச புள்ளிவிவர திணைக்களத்தின் தகவலின்படி ஒவ்வொரு ஆண்டும் 5-6 குடும்பங்கள் இங்கிருந்து வெளியேறுகின்றன. அதுக்கு முக்கிய பிரச்சனையான குடிநீர் பிரச்சனையாகும். உங்களுடைய இடங்கள் வந்து நீங்க துப்புரவாக்கி வச்சுக்கொள்ளணும். உங்களுடைய இடங்கள் காணிகள் எல்லாம் காடு பற்றி இருக்கும்போது அதை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு இல்லாமல் இருக்கின்றது. ஏனென்றால் தாயகத்திலிருந்து நிலங்களுக்காக எத்தனையோ பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இருக்கின்ற உங்களுடைய நிலங்களை உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அல்லது உங்களுடைய உறவுகள் மூலமாக அல்லது உங்களால் யாரையாவது தொடர்பு கொள்ள முடிந்தால் அவர்கள் மூலமாக சொல்லி உங்களுடைய காணிகளை உங்களுடைய இடங்களை துப்புரவு செய்து உங்களுடைய அடித்தளத்தை நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது. எனவே இந்த வேலணை பிரதேசத்தை பார்த்தீர்களாக இருந்தால் எழில் கொஞ்சம் கூடிய ஒரு தீவாக இருந்தாலும் இங்கும் சில குறைபாடுகள் இருக்கிறது. எனவே அது சார்ந்த விடயங்களை பார்க்க போகின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உட்கட்டுமான அமைப்பு இப்பொழுது அதாவது தற்போதைக்கு ஒரு 170% உட்கட்டமைப்பு அமைப்புகள் இங்கே சீர் செய்யப்பட்டுள்ளன. முக்கியமாக வீதிகளை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது ஓரளவு பரவாயில்லை. இருந்தாலும் இன்னும் பல வீதிகள் சென்பனிட உள்ளன. இப்பொழுதும் இந்த வீதிகள் சம்பந்தமாக அவர்கள் கதைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது ஓரளவுக்கு கைகூடும் என நினைக்கின்றேன். இருந்தாலும் எமது புலம்பெயர் உறவுகளுக்கு ஒரு விண்ணப்பம். ஏனென்றால் நீங்கள் இங்கே உங்கள் தாயின் கையை பிடித்து நடைபெறுகின்ற பூமியெல்லாம் இன்று சுடுகாடாக மாறியுள்ளது. அதற்கு காரணம் என்ன? நீங்கள் இன்று உங்களுடைய ஆண்டவரின் சித்தத்தில் நீங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து உங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எமது தமிழை வளர்ப்பதனோ எமது கலாச்சாரத்தை வளர்ப்பதில் முன்னின்று நிற்கிறீர்கள் என்பதற்கு நாம் ஐயமில்லை. அதற்கு நாம் முதல் எம் தீவு மக்கள் சார்பாக நாங்கள் தலைவணங்குகின்றோம். மற்றும் இம்மொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம், இங்கு உங்கள் காணிகள் நீங்கள் நடைபெறுகின்ற உங்கள் அம்மா அப்பாக்களை பிடித்து நடைபெறுகின்ற உங்கள் பூமியெல்லாம் சுடுகாடாக மாறிக்கொண்டு வருகின்றது. அரசாங்கம் இப்பொழுது ஒரு சில நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. அதாவது இங்கே பல வருடங்களாக கவனிப்பேரற்று கிடக்கும் வீடுகளோ அல்லது அதற்குரிய
அதாவது மண் வளங்கள், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய மண் வளங்களை அதை செய்வதற்குரிய ஆக்களிடம் ஒப்படைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருகின்றது. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம் என்றால் நாங்கள் நினைக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், இங்கே இருக்கின்ற பொது அமைப்புகளோ இல்லை அரச சார்பு நிறுவனங்களிடமோ நீங்கள் தொடர்பு கொண்டு இல்லை உங்கள் உறவினரிடமோ தொடர்பு கொண்டு இப்பத்தை காலாக உள்ள உங்கள் வீடுகளையோ இந்த வீதிகளையோ துப்புரவு செய்வீர்களாக இருந்தால் இங்கு உள்ள மக்கள் உண்மையிலேயே நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே பாம்புக்கடி மற்ற விஷயாந்துக்கள் அதை சில நேரத்தில் தகாத விடயங்களும் நடைபெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இங்கே உள்ளன. ஏனென்றால் கவனிப்பெறற்ற வீடுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே உள்ளவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அங்கே சில தகாத நடவடிக்கைகள் இடம்பெற சாத்தியம் உள்ளது. ஆகவே இதுக்கு நீங்கள்தான் 100% நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்குரிய சகல இதுகளையும் ஏஜிவிஸோ இல்லை பிரதேச செயலமோ இல்லை இந்த அரச சார்பற்ற நிறுவனங்களோ உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ பொது பிரச்சனையாக இருக்கும் பொழுது நாங்கள் நீரை பற்றி சொல்லிவிட்டோம், மற்ற வீதிகளை பற்றி சொல்லிவிட்டோம். மற்ற உட்கட்டமான அமைப்புகள் உண்மையிலேயே இந்த அழகான இந்த தீவு பகுதியிலே இப்படி பால்வட்ட இடங்களை இல்லாமல் செய்வதற்கு உங்களால் கட்டாயம் முடியும். அதை நீங்கள் செய்வீர்கள் என நம்புகின்றோம். மற்றும் இங்கே கல்வியை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது கல்வி வளர்ச்சியிலும் இப்பொழுது ஓரளவுக்கு முன்னேற்றம், ஃபுல்லாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு உண்மையிலேயே எமது புறம்பெயர் உறவுகளுக்கு நாமல் நன்றி சொல்லியாக வேண்டும். நாமளும் வேலை மக்கள் ஒன்றியத்தின் தலைவராக இருந்து கொண்டு வேலை திட்டங்களை இங்கே செய்து வருகின்றோம். அப்படி பல அமைப்புகள் செய்து வருகின்றன. அதற்கு நாம் எமது புலம்பெயர் அமைப்புகளுக்கு உண்மையிலே IVC தமிழ் மூலமாகவும் நாமல் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் உணமகிழ்ச்சி அடைகின்றோம். வேலனை பிரதேசத்தை பொறுத்தமட்டில் எழில் கொஞ்சக்கூடிய அழகிய ஒரு கிராமமாக இருந்தாலும் இந்த பிரதேசத்திலையும் நிறைய சவால்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக மிக முக்கியமான பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை. கிணறுகள் எல்லாம் துப்புரவின்றி காணப்படுகின்றது. காரணம், அந்த கிணற்றை நீரை எடுக்கும் போது காலப்போக்கிலே அது உவர் நீராக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. காரணம் அருகே கடல் இருப்பதால் இவர்கள் நீரை எடுக்க கீழே இருந்து வரக்கூடிய நீரெல்லாம் உவர் நீராக மாற்றம் அடைகிறது. எனவே இதன் மூலமாக இந்த பிரதேசத்து மக்கள் குடிநீருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடிநீருக்கான நடவடிக்கைகளை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிறைய மக்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஆலயங்களிலே தங்களுக்கான குடிநீர்களை பெற்று வீடு செல்வதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு எங்களுடைய மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். நிறைய பேர் இந்த பிரதேசத்திலே இருந்து வாழ்ந்து வந்தவர்கள் யுத்த காலத்திலே நிறைய இடப்பெயர்வுகளை சந்தித்திருக்கிறார்கள். இங்கிருந்து நிறைய மக்கள் இடம்பெயர்ந்து தங்களுடைய திசை தெரியாமல் வேறு தேசங்களுக்கு சென்று விட்டார்கள், வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய பிரதேசமாக இருக்கட்டும், காணியாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய காணிகளை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் கோஷமிட்டாலும் இந்த வேலனை பிரதேசத்தில் எத்தனையோ காணிகள் இருக்கின்றன. அவற்றை துப்புரவு செய்யாமல் பச்சை காடுகளாக படர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவற்றையும் துப்புரவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது அவற்றை துப்புரவு செய்வதற்கான துரித நடவடிக்கைகள் எடுத்தால் இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும். இதைவிடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் வேலனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் மிக மோசமான வீதிகளை இந்த பிரதேசத்திலே காணக்கூடியதாக இருக்கும். அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த வீதி ஊடாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சீரில்லாத ஒரு
வீதியாக இருக்கிறது. புனர் நிர்மாண பணிகள் வந்து பெருமளவாக இடம்பெற வேண்டிய வீதிகள் இந்த வேலனை வீதிகளாக இருக்கிறது. ஒரு முறை வந்து பார்த்தால் தான் தெரியும் இந்த வீதிகள் எந்த அளவுக்கு எந்த நிலையிலே இருக்கின்றது என்பதையும் நிகழ்ச்சியின் வாயிலாக முடிந்த அளவுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பார்த்தால் உங்களுக்கு அதை உணரக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்த அளவு இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு அதிகாரிகள் இவற்றை கவனத்தில் எடுத்து நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் வணக்கம் தாராட நிகழ்ச்சி மூலமாக இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேலனை பிரதேசத்துக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வேலனை தீவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தை பொறுத்தமட்டிலே ஆலயங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், அல்லது பொது விடயங்களாக இருக்கட்டும், வீதியாக இருக்கட்டும், விவசாயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு 45 நிமிடத்துக்குள்ள தந்துவிட்டோம். இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகின்றோம். அது மட்டுமல்லாது தெரிந்தவர்கள், வேலனை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஒரு மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். தெரியாதவர்களுக்கு இந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். எனவே எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு தளத்தினூடாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட ரெமிஜியஸ் ஆனந்தனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் கிருஷிகா. நன்றி, வணக்கம் நேர்களே.